வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ சமாதானமும் கிருபையும் மகிமையும் தயவும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நிரப்புவதாக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 8வது அதிகாரம் 12வது வசனம். அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று என்று சொல்லப்படுகிறது. அதிகாரம் முழுவதும் சில ராஜ்யங்களின் சிறப்பை குறித்தும் பயங்கரத்தை குறித்து சொன்னாலும், இனி எழும்பப் போகிற அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து துல்லியமாக தானியேல் மூலமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. இங்கே கவனிக்கும் பொழுது அந்த முக்கியமான ஒரு வார்த்தை சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த சத்தியம் மார்க்கத்தின் என்று அவன் ஜனங்களை விலகி செல்லும்படிக்கு தன்னுடைய தந்திரங்களினாலும் உபாயங்களினாலும் அவனுடைய ஒரு நயமான செயல்களினாலும் பேச்சுகளினாலும் சத்தியத்தை விட்டு சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் விலகி செல்லுவதற்கு என்னென்ன காரியங்கள் நடத்தப்பட வேண்டுமோ அதை பயங்கரமாய் நடப்பிக்கிறவனாயிருப்பான். அவனுடைய நோக்கம் புறஜாதிகள் அல்ல. அவனுடைய நோக்கம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவர்களை சத்தியத்தை விட்டு விலக செய்ய என்ன வேண்டுமானாலும் அவன் கிரயம் கொடுக்க அவன் காத்திருக்கிறான். இன்றைக்கு அது இப்பொழுதே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்வதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய சத்தியத்தினின்று விலகி செல்லுகிற தேவ ஜனங்கள் உலகத்திற்காக, உறவுகளுக்காக, வேலை விஷயங்களுக்காக, படிப்பு விஷயங்களுக்காக, தன்னுடைய சொந்த நலனுக்காக, ஆசை இச்சைகளுக்காக சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிற கூட்டத்தாரை நாம் இன்றைக்கு கண்ணாக பார்க்க முடிகிறது. இவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினாலே ஈர்க்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பலன்களையும் நன்மைகளையும் பெற்றும் பரலோக ராஜ்யத்திற்கும் தகுதியற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள். காரணம், ஆண்டவருடைய அந்த அழைப்பின் இறுதி அழைப்பின் சத்தம் எப்படி என்றால், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உட்பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லுவார். இந்த நாட்களிலே நாம் கவனமாயிருப்போம். இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிற காலமாய் இருக்கிறது. சபைகளுக்குள்ளே நாம் சத்தியத்தினின்று விலகி செல்லுகிறதற்கு ஏதுவான எந்த காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி நாம் அறிந்த, நாம் புரிந்த சத்தியத்திலே எந்த கிரயம் கொடுத்தும் துணிந்து நிற்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அழைத்து சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாய் அவரோடு கூட வைத்து கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். அனுபடினாலே சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்தை மீறி நடக்க பண்ணுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளுக்கு அடிமணியாதபடி தேவ அன்பினாலே சத்தியத்திலே நிலை நின்று சத்துவம் பெற்று சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கர்த்தரோடு வாழ்கிற அந்த மேன்மையான வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. அது சத்தியத்தை கீழே தள்ளிற்று என்று வாசிக்கிறோம். அது என்பது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து ஆண்டவரை வெளிப்படாவிட்டாலும் அவனுடைய ஆவி இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்கிறது. கர்த்தரே, சத்தியத்தை நேசித்து சத்தியத்தை கீழ்ப்படிந்து சத்துவம் பெற்றவர்களாய் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவஜனத்தை சத்தியத்தினின்று விலகி செல்லுவதற்கு உலக மாய கவர்ச்சிகளும் இன்பங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலக நன்மைகள் மேலே கவனம் செலுத்தி சத்தியத்தை விட்டு விலகி செல்லுவதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் தெளிந்த புத்தியுடையவர்களாய் இருந்து சத்தியத்திலே ஆண்டவரே நிலை நிற்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாரும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாய் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன்.